அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி கலத்தப்பம் தான் செய்ய போறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெசிபி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே வந்து லைலத்துல் கத்ர் இரவுல வந்து கண்டிப்பா எல்லார் வீட்லயும் செஞ்சிருவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபி. கலத்தப்பம் சொன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த கலத்தப்பம் பாத்தீங்கன்னா வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா தேன் கூடு மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கே இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஸோ பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. ஸோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னா ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மொத்த வெல்லம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ்ல உள்ளது. இது பாத்தீங்கன்னா 1.5 கப் இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இடி வரலால ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டு தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்துருங்க. இது வந்து ஒரு சாஸ் பேன்ல சேர்த்துக்கலாம். இதோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் இருக்கும். நம்ம அரிசி எந்த அளவு சேர்த்துருந்தோமோ அதே குவான்டிட்டி நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ அரிசி பாத்தீங்கன்னா 1.5 கப் தான் சேர்த்திருக்கோம். ஸோ அதனால இதுமே பாத்தீங்கன்னா 1.5 கப் சேர்த்திருக்கோம். இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 3/4 கப் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து புழுங்கல் அரிசி எவ்வளவு ஊற வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 1.5 கப் நம்ம சேர்த்திருக்கோம். டம்ளரால 1 டம்ளர் இருக்கும். புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிருந்தோம். ஸோ தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். ஸோ அதோட பாத்தீங்கன்னா ஒரு கப் போல நம்ம வந்து வடிச்ச சாதம் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம சேர்த்திருக்கோம். ஏலக்காய் உள்ளார உள்ள விதை இருக்கு பாருங்க, அது 3 ஏலக்காய் விதை சேர்த்திருக்கேன். இதுவரை பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷனல் ரெசிபி அப்படிங்கும் போது ஜீரகம் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. சோ நல்லா இருக்குங்க. வந்து நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்டா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். கொஞ்சம் கூட கொரகொரன்னு இருக்க கூடாதுங்க, நல்லா நைஸா இருக்கணும். சோ அது மாதிரி தண்ணியை வந்து ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கு. இதை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், ரொம்ப திக்கா இல்லாம. சோ தென் இதுலயே வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா இருக்குல்ல, சோ அதை நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம், லைட்டா மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெல்லம் இருக்குல்ல, சோ அதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். மீடியம் ஹைலயே வச்சு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த வெல்லம் வந்து முழுமையா உங்களுக்கு கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பேக்கிங் சோடா போட்டு, சோ அதை வந்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துருந்ததும் சரி, அது மாதிரி நம்ம அரைச்ச அரிசியும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு பட்டு மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும். இந்த பக்கமும் பபிள்ஸ் ஆர் கட்டி எதுவுமே இல்லாம நல்லா இது மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலந்து. நீங்க ஜீரகம் சேர்க்கறா இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ட்ரெடிஷனல் ரெசிபி பாத்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்துப்பாங்க. டீஸ்பூனால 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இந்த மாதிரி ஏலக்காய் ஃபிளேவர் பிடிச்சிச்சுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாவே செய்யலாங்க, ரொம்பவே கஷ்டம் கிடையாதுங்க, செம்ம ஈஸிங்க இந்த ரெசிபி. இந்த கலத்தப்பம் பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல செய்வாங்க. ஒன்னு வந்து தேங்காய் பால் சேர்த்து செய்வாங்க, அப்படி இல்லைன்னா நார்மலா நம்ம செய்யற மாதிரி அரிசி மட்டுமே தண்ணி மட்டும் நார்மலா சேர்க்கிற தண்ணி மட்டுமே சேர்த்து செய்வாங்க. அதாவது அந்த அரிசி அரைச்சி எடுக்கும் போது கோகனட் மில்க் சேர்த்துக்குவாங்க, இல்லைன்னா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்தனா ஃபிளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம சேர்த்திருக்க வெல்லம் இருக்குல்ல, அது நல்லா முழுமையா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். பாகு போதும் அப்படின்னு எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. அது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செய்யறதுனால இன்னொரு ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. ஸோ நீங்க வந்து இதுல ஏலக்காய் சேர்த்துக்கிறாருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து அரிசியிலே சேர்த்ததுனால நான் ஏலக்காய் சேர்க்கல. நம்ம வந்து சுகர் சேர்க்காம அச்சு வெல்லம், அப்புறம் மோத்த வெல்லம், அதுக்கப்புறம் வந்து பனை வெல்லம்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டியில் நம்ம சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வாங்கும் போது பார்த்து வாங்கணும். சில வந்து மோத்த வெல்லத்திலே கருப்பா உள்ளதுன்னா இருந்துச்சுன்னா ஃப்ளேவரே வந்து கெட்டு போயிடுங்க. ஸோ அதனால கலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். காய்ச்சினா மூத்த வெல்லம் வந்து நல்லா நான் எடுத்து காட்டினேன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. மாதிரி கருப்பாக இருந்துச்சுன்னா கலருமே ஒரு மாதிரி மாறி போயிடுங்க. பாகு நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா வந்து உடனேவே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமே நீங்கள் வடிகட்டிடுங்க, ரொம்ப நேரம் நீங்கள் வைக்க வேணாம், ஏன்னா தூசினா இருக்கும் அந்த பாகுல. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டெயின் பண்ணுறோம். இது மாதிரி ஸ்டெயின் பண்ணி நம்ம செய்யும் போது தூசி இல்லை கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடியில் இறங்கிடும். இப்போ நம்ம வந்து பாகை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடியோட அங்கங்கே ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடியோட. ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்து தான் செய்வாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து பச்சரிசி சேர்க்காம புழுங்கல் அரிசி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா வருங்க. பச்சரிசி வந்து கொஞ்சம் ஹார்டாவே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம செக்கில் ஆட்டின மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் இருக்கு பாருங்க, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபியில வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்வாங்க. ஸோ சின்ன வெங்காயம் நீங்க சேர்த்து செய்யறதுனா சின்ன சின்னதாக நல்லா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதுவரை நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம் இதே அளவுலேயே. ஒரு தேங்காயில் வந்து பாதி தேங்காய் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு நான் வறுத்துக்கிறேன்.
அதாவது நம்ம சேர்த்திருக்க தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருக்க பேட்டர் இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி மாடல்லே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபியில அப்படிதான் செய்வாங்க. அப்பதான் மேலே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் இருக்கு பாருங்க, கலத்தப்பம் பேட்டர். ஸோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கும் போது அது தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க. இதுவரை நம்ம கொஞ்சமாக கீ சேர்த்துருக்கோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இந்த ரெசிபி, ஆனால் அடிக்கடி செய்வாங்க. இப்போ வந்து எந்த கலரும் இல்லை எந்த மசாலாவும் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வதக்கும் போது. நான் வந்து தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சிம்பிளுங்க. இதை நீங்கள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் உள்ள கேஸ்கட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு விசில் போடாமல் அப்படியே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்துருக்க குக்கர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறுவலாக இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடுங்க. இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் சைடில் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து சைடில் அந்த கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய அடுப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 நிமிஷம் வைங்க, ரொம்ப நேரம் வைக்க வேணாம். ஏன்னா பெரிய அடுப்புலேயே ஃபுல்லாக சிம்மில் இருக்கும் போதே சீக்கிரம் வெந்து வந்துடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 40க்கு வச்சேன். கரெக்டாக 5 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ பாருங்கள் கீழே ஃபுல்லாக கிறிஸ்பியாக மேலே நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்க. ஸோ தேங்காய் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஸோ அது வந்து நம்ம இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதான் மெயின். நம்ம வந்து ஒரு கத்தி வச்சோ இல்லை டூத் பிக் வச்சோ அந்த மாதிரி நம்ம வந்து கத்தியை கழுவிட்டு நம்ம வந்து வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அழகாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். உடனேவே எடுக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் ரொம்ப அழகாக குக் ஆகிடுச்சுங்க. மேலேனா பார்க்கறதுக்கு அந்த தேங்காய் சிதல் இருக்குல்ல, சிதா போட்டது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க மேலே பார்க்கறதுக்கு. அண்ட் ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. இது வந்து ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. ஒட்டாம அப்படியே நம்ம எடுத்துட்டோம். தென் இதை ஒரு கத்தி வச்சு நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். பீஸ் போட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா? ஆனால் இது பார்த்தோன்னே அப்படியே உடனே சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சோன்னே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கறதுனா, நல்லா தேன் கூடு மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து பார்க்கும்போது உள்ளனா நல்லா தேன் கூடு மாதிரி வரி வரியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பர்ஃபெக்ஷனே. இந்த கலத்தப்போ சாப்பிடும்போது வாயில் தேங்காய் கடிப்படும் போது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த தேங்காய் தாங்க இதில் ஹைலைட்டான ஒன்று. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஈவினிங் டயத்தில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்ய முடியலன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க புழுங்கரிசியை வச்சு நீங்கள் அழகாக செஞ்சிடலாங்க. இப்போ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியில் என்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்சு 2 நாள் கூட உங்களுக்கு இருக்காதுங்க. அந்த ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுங்க. ஏன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெல்தான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஸ்வீட் எஸ்கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.